ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா வாழகுரோ பிராண்டை அந்த ரேடிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ரூட் க்ரோத் பயோஸ்டிமுலண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பிரத்யேகமாக வேர்கள் வளர வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய உயிர்விக்கு தான். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் 18.2%, ப்ரோட்டீன் ஹைட்ரோஸ்டேட்ஸும் அமினோ ஆசிட்ஸும் 31.8%, அண்ட் ஸ்டெபிலைசர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து 34.25%, ஃபில்டர்ஸ் அண்ட் அக்வஸ் மீடியா வந்து 15.75% இருக்குது. ஸோ இது வந்து லிக்விட் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய ரூட் க்ரோத்துக்காக பயன்படுத்தக்கூடிய உயிர்விக்கு தான். நெக்ஸ்ட் இது வந்து பயிரோட எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பயன்படுத்தணும், அண்ட் இதை வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இதை வந்து எந்த மாதிரியான முறையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம எந்த ஒரு பயிரையும் இடமாற்றம் செஞ்சு வைக்கிறோம், அதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அதாவது சாப்ளிங்ஸ்லேருந்து நம்ம நடவு செஞ்சனாலும் சரி, இல்லைனா ஆல்ரெடி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பயிரை வந்து இன்னொரு இடத்துல நம்ம மாற்றி நடவு செஞ்சனாலும் சரி. அண்ட் நெக்ஸ்ட்டு ரூட்டிங் ஸ்டேஜ், அதாவது எந்த ஒரு பயிரும் விதை முளைச்சதுக்கு பிறகு அதிகமான வேர்களை வளர வைக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது பூ பூக்கிறதுக்கு முந்தின பருவம் தாவர நிலை வளர்ச்சியில், அதாவது முதல் தாவர நிலை வளர்ச்சியில் அதிகமான வேர்கள் வளர செஞ்சு செடி வந்து ஒரு ஸ்டெடியான குரோத்தை நோக்கி போகும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ரெக்கவரி, அதாவது நம்ம அதிகமான இயற்கை உரங்கள் மண்ணில் வேர்களை வெட்டி வைக்கும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி உரச்சத்துக்களை அப்சர்வ் பண்ணிட்டு வந்துருக்கக்கூடிய ஒயிட் ஆக்டிவ் ரூட்ஸ் வந்து வெட்டுப்பட்டிருக்கும். ஸோ அந்த ரூட்ஸ் வந்து நம்ம ரீக்ரோ பண்ண வைக்கிறதுக்கான ரூட் டெவலப்மெண்ட் பயோஸ்டிமுலண்ட் பயன்படுத்துகிற மூலயமா நம்ம வந்து சுலபமாக வேர்கள் வளர்ச்சியை இன்னும் கூடிய விரைவில் அதிகரிக்க செஞ்சு அதிகமான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து உறிஞ்செடுக்க செய்யலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதாவது எந்த ஒரு பயிருக்கு நம்ம வேர்களை வெட்டி உர வைக்கிறோமோ அந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்துகிறீங்கனாலும் அதை அப்ளை பண்ணதுக்கு பிறகு அதில் வேர்கள் வளர வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நுனிவேர்கள் வளரும்போது எப்போதுமே அதிகமான ஊட்டச்சத்துக்கள் மண்ணிலேருந்து பயிர் எடுக்கும். ஸோ அதுக்காக பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். ஸோ ஓவராலாக நம்ம குறிப்பிடக்கூடிய இந்த 3 ஸ்டேஜஸில் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அதாவது டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்குன்னு குறிப்பிடக்கூடிய இடமாற்றம் செய்யப்பட்ட அதிர்ச்சியில் டிரான்ஸ்பிளான்டிங் இடமாற்றம் செஞ்ச பயிர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்கில் இருக்கக்கூடிய பயிர்கள் வந்து நீங்கள் இடமாற்றம் செஞ்சதுக்கு பிறகு நீண்ட நாட்கள் வளராமல் இருக்கும், புது துளிகள் எதுவும் இருக்காது. அதே நேரத்தில் பயிரும் எந்த ஒரு ஆரோக்கியம் பெற்ற நிலைக்கும் போகாது. நம்ம எப்படி நட்டோமோ அதே மாதிரி இருக்கும், எந்த ஒரு ஊட்டச்சத்தையும் உட்கொள்ளாது. அண்ட் அந்த மண்ணிலையும் சுலபமாக அந்த பிளான்ட் வந்து முழுசாக சூட்டபிளான மாதிரி இருக்காது, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு செடி வந்து அடாப்ட் ஆன மாதிரியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேர்களை அதிக அளவு தோன்றதுக்கான பயிர்கள், அதாவது விதை முளைச்சதுலேருந்து பூக்கும் நிலைக்கு முந்தின நிலையில் வந்து செடி வந்து ஸ்டேபிளாக வளர்ந்து பூக்கும் நிலைக்கான வேர் வளர்ச்சியை வந்து நம்ம மண்ணில் அதிகரித்து வளர செய்யும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை பயன்படுத்தணுமா செடி வந்து ஒரு ஸ்டேபிளான குரோத்தை நோக்கி போகிறதுக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிகவரின்னு குறிப்பிடக்கூடிய அதிகமான வேர்களை வெட்டி நம்ம வந்து உரம் வைக்கக்கூடிய டைமில் செடிக்கு வந்து ஒரு மைல்டு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதாவது சடனாக பூக்கள் உதிர்வு ஏற்படலாம், இல்லைனா காய்கள் உதிர்வு ஏற்படலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஊட்டச்சத்துக்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேர்கள் சடனாக வெட்டுப்படுறது மூலயமா ஏற்படுறது. ஸோ அந்த டைமில் நம்ம இதை பயன்படுத்த மூலயமா பூக்கள் உதிர்வோ இல்லைனா காய்கள் உதிர்வோ இந்த மாதிரி வேர்கள் வெட்டுப்படுறது மூலயமா ஏற்படுறது வந்து நம்மளால் தவிர்க்கலாம். அண்ட் அதே நேரத்தில் புதிய வேர்களை அதிக அளவு தோன்றுறது மூலயமா நம்ம உரமிட்டிருக்கக்கூடிய உரத்தில் அந்த சத்துக்களை வேகமாக பயிர் எடுக்க செய்யலாம். நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரை பயன்படுத்தலாம். அதாவது சராசரியாக 1 லிட்டர் தண்ணிக்கு 2லேருந்து 5 ml வரை நம்ம சாயில் ரின்சிங் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நீங்கள் எந்த மாதிரியான பயிர் விவசாயம் செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும், அண்ட் எவ்வளோ இடைவெளி விட்டுருந்துருக்கீங்க, அண்ட் எந்த மாதிரியான நீர்ப்பாசன முறையை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்துமே அமையும். ஸோ இந்த 4லேருந்து 5 லிட்டர் அப்படிங்கிற அளவில் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அண்ட் இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை உங்களோட பயிர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து ஒரு வாரம் அப்படிங்கிறது வந்து சிவியரான ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு, அதாவது ரூட் ஸ்ட்ரெஸ் வந்து உடனே சரியாகலை அப்படின்னாலோ, இல்லைனா பயிர் வந்து இப்போ தான் நடவு செஞ்சுருக்கீங்க, அந்த வேர்கள் போதுமான அளவு வளரலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். அன்டில் எது வரை அப்படின்னா அந்த பயிர் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிற வரை. ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து சாதாரணமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அண்ட் இதை வந்து ஃபாலி ஸ்ப்ரேவாக பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடியது கிடையாது. ஆனால் இடமாற்றம் செஞ்சுருக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து ரொம்பவே தீவிரமான ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அது இந்த பயிரை மீட்டெடுக்கிறதுக்கு இதை வந்து ரொம்ப சிவியராக பாதிச்சிருக்கக்கூடிய பயிர்களுக்கு மட்டும் பயன்படுத்தலாம். ஸோ அப்படி ஃபாலி ஸ்ப்ரே பயன்படுத்தும் பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml-லேருந்து 2 ml வரை பயன்படுத்தலாம். ஸோ இதுவே ரொம்பவே தீவிரமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்பட்டுக்கூடிய பயிர்களாக இருக்கும் பட்சத்தில் 2 ml வரை பயன்படுத்தலாம். ஆனால் இது வந்து முடிஞ்ச அளவு ஈவினிங் டைமோ இல்லைனா மார்னிங் டைமோ அதிக வெப்பம் இல்லாத நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று நம்ம குறிப்பிட்டிருக்கிறது வந்து ஃபாலி ஸ்ப்ரேவை பயன்படுத்தக்கூடியது ரொம்பவே தீவிரமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்பட்டுக்கூடிய பயிர்களுக்கு தான். அதாவது ரூட் ஸ்ட்ரெஸ் எந்த மாதிரியான பயிர்களுக்கு அதிகமாக ஏற்பட்டு பயிரோட வளர்ச்சி பெருமளவு குன்றி காணப்படுது, அதாவது பயிரோட வளர்ச்சியே இல்லாத அளவுக்கு எந்த மாதிரியான பயிர்கள் இருக்கோ அந்த பயிர்களுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்றோம்.
நெக்ஸ்ட் இதோட கம்ஃபர்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம சாயில் டென்சிங்காக பயன்படுத்தும் போது எந்த ஒரு உரங்கள் கூடயோ இல்லைனா பயோஸ்டிமுலன்ஸ் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு ஏற்படாது. அண்ட் ஃபாலிக் ஸ்ப்ரேவை பார்க்கும்போது இது வந்து பிரத்யேகமாக ஃபாலிக் ஸ்ப்ரேக்காக உருவாக்கப்படலை அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் முடிஞ்ச அளவு தனித்து பயன்படுத்துகிறதே நல்லது. ஸோ மற்ற எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் கூடயும் சேர்த்து பயன்படுத்தும் போது எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் கணிக்க முடியாது. அதாவது சாதாரணமாக ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுறதுக்கும் இந்த மாதிரி ஃபாலிக் ஸ்ப்ரேவை பயன்படுத்தக்கூடாத ப்ராடக்ட்ஸ் கூட நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ் சேர்த்து பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய ஃபைட்டோடாக்சிட்டிக்கும் வேரியேஷன் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது சுலபமாக எல்லா இலைகளுமே பழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஆச்சுன்னா பயிரோட ஆரோக்கியம் ரொம்பவே கெடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு இதை நீங்கள் ஃபாலிக் ஸ்ப்ரேவை பயன்படுத்துனீங்க அப்படின்னா தனித்து பயன்படுத்துகிறது நல்லது. அண்ட் இதோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இதோட 1/4 லிட்டர் விலை வந்து 350 ரூபாயிலேருந்து 700 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் 1 லிட்டர் வந்து 1200 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய்க்குள்ளான விலையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறாங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ தெரிஞ்சுருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளோட அக்ரிகோ சேனலில் பப்ளிஷ் ஆகக்கூடிய எல்லா விவசாயம் சம்பந்தமான வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட அக்ரிகோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.